ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கு அருமையான ரசம் தான். தக்காளி ரசம் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு 6 தக்காளி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு துண்டு புளி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு ஜாரில் மிளகு, ஜீரகம், 2 வரமிளகாய் சேர்த்து அது பொடி பண்ணிவிட்டு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து அதையும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ரசம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுறேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்து கொதித்து வந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, ஜீரகத்தை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம கையில் எவ்வளோ இருக்கோ அந்த கொத்தமல்லி தழையும் தூவிட்டு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டோம்னா, சர்க்கரை போட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் போட்டோன்னா ஆஃப் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், ரசம் ரெடி. இதை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.